கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு தெளிவாய் கேட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசிப்போம். உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். போதும். உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். ஊழியம் செய்கிறது நன்மை. ஊழியம் என்றாலே நன்மை தான். பிரசங்கம் மட்டும் ஊழியம் இல்லை. இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அதான் ஊழியம். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறது தான் ஊழியம். சிறைப்பட்டவர்களை விடுவிப்பது, கட்டுண்டவர்களை கட்டவிழ்ப்பது, இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுவது, இதுதான் ஊழியம். நன்மை செய்கிறவராய் இயேசு சுற்றி திரிந்தார். பிரசங்க மேடையில் இருந்து செய்கிறது ஊழியம் இல்லை. கிராமங்கள் தோறும் இயேசு சுற்றி திரிந்தார். பட்டணங்கள் தோறும் சுற்றி திரிந்தார். எங்க போனாலும் சுவிசேஷகனுக்கு ஊழியம் இருக்கிறது. எங்கேயும் நமக்கு ஊழியம் இருக்குது. மேடை தான் ஊழியம் இல்லை, போற இடம்லாம் ஊழியம். போன வருஷம் இலங்கைக்கு நானும் என் மகனும் போயிருந்தோம். பயங்கரமான ஒரு கலவர நேரம். இடையிலே எங்களை பஸ்ஸு ஸ்டாப் ஆயிடுச்சு. கலவரத்தினால கண்டிங்கிற இடத்துல எங்களை இறக்கி விட்டாங்க. நான் நுரலியா போனோம். 10:30 மணி, இருட்டு, எங்கே போவோம் என்று தெரியல. என் பையனும் இருக்கான், சின்ன பையன். இறக்கி விட்டாங்க. எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. பஸ் கிடையாது, ஆட்டோ கிடையாது. நாங்கள் இறங்கின இடத்துல ஒரே ஒரு ஆட்டோ இருந்துச்சு. அந்த ஆட்டோக்கார் வந்து, நீங்கள் பாஸ்டரான்னுட்டு கேட்டார். ஆமாம், பாஸ்டர் தான். 10 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு தான் நான் ஆட்டோவை ஓட்டுறேன். 2-3 சவாரி வந்துச்சு, நான் போகவே இல்லை. ஆண்டவர் உங்களுக்காக தான் என்னை வெயிட் பண்ண வச்சிருக்காரு. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க. 2 நாள் ஸ்ட்ரைக்கு, பஸ்ஸும் ஓடாது, டீ கடை கூட திறக்காது. 2 நாளும் நான் உங்களை தங்க வச்சு உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்மையில் அக்கறை உள்ள தேவன். நம்முடைய உட்காருதல், எழுந்திருக்குதல் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அவர் ஒரு இடத்துல எங்களை தங்க வச்சாரு. டெய்லி ஆட்டோவில் வந்து அவர் வீட்டுக்கு கூட்டு போவார். போகும்போது பார்த்தா அது ஒரு கிராம இடம், ஒரு இளநீ கடை. எனக்கு இளநீ குடிக்கணும் போல இருந்துச்சு. பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் ஒரு இளநீ சாப்பிட்டு போகலாமே. உடனே ஆட்டோவை திருப்பிட்டு இளநீ கடைக்கு போனேன். அவர் சிங்கிள் ஃபேமிலி, கணவன் மனைவியும் இருக்காங்க. அப்படி சொல்லும்போது அவர் சிங்களத்தில் பேசுகிறாரு. இவர் ஒரு இந்திய பாஸ்டர் வந்திருக்காரு, ஃபாதர் வந்திருக்காரு. உங்களுக்கு எதுவும் பிரார்த்தனை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. உடனே அந்த அம்மா, ஆமாம் எனக்கு பிரார்த்தனை பண்ண சொல்லுங்களாம் அப்படின்னுச்சு சிங்களத்தில். உடனே இயேசுவின் நாமத்தில்னு சொல்லி அந்த தெரு ஓரத்தில் இருக்கிற கடையில் வெளியே கையை வச்சு ஜெபிக்கிற அந்த அம்மா அப்படியே பிசாசு அலக்கழிச்சு விடுதலை ஆகுது. கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதான் நம்முடைய ஊழியமே. மேடையில் நடக்காத அற்புதம் தெருவில் நடக்கும். எத்தனை பேருக்கு அப்படி நடந்திருக்கு, இனி நடக்க போகுது. அந்த அம்மா சொல்லிச்சு, 7 வருஷம் எனக்கு இந்த இடத்துல ஒரு வலி இருந்துகிட்டே இருந்த. ஸ்கேன் பார்த்து எங்கெங்கெல்லாமோ போய் அது சரியாகலை. ஃபாதர் இப்போ ப்ரேயர் பண்ணீங்க, எனக்கு ஹீல் ஆயிடுச்சு. ஆமென் சொல்லிட்டு நாங்கள் புறப்படும் போது சொல்லிச்சு சிங்களத்தில், ஃபாதரை ஈவினிங் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருங்க, எங்கள் வீட்டில் தான் ஃபாதருக்கு சாப்பாடு. இப்படித்தான் நமக்கு வழி திறக்கும். ஆமென். ஒரு சுவிசேஷகனுக்கு ஊழியத்தில் தான் போஷிப்பு உண்டாகும்.
அந்த அம்மா வீட்டுக்கு போனா அங்க ஒரு 10 சிங்கள புத்திஸ்ட் ஆட்கள் எல்லாம் கூட்டு வச்சிருக்கு. அங்க அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்களுக்கு அங்க ஒரு பிரேயர் நடத்தி, இதுவரைக்கும் அந்த வீட்டில் பைபிளே கிடையாது. ஆமென். அந்த ஆட்டக்காரர் மூலம் அந்த வீட்டுக்கு பைபிள் கொடுத்து இன்றைக்கும் போன அந்த வீடு ஜெபத்துக்காய் திறந்து இருக்கிறது. எதுக்கு நான் சொல்றேன்னாச்சுன்னா, ஊழியங்கிறது நன்மை. ஆனா அந்த நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். இந்த ஊழியம் என்ன செய்யக்கூடாது? தூஷிக்கப்பட இடம் நம்ம கொடுக்க கூடாது. ஊழியங்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாக்கணும், இது சாட்சியை உருவாக்கணும். இதுல நம்ம ரொம்ப என்ன செய்யணும்னா ஜாக்கிரதையா இருக்கணும். ஊழியத்தின் நோக்கம், அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது உங்கள் நன்மைங்கிற இடத்துல ஊழியம்னு போட்டுருங்க. உங்கள் ஊழியம் தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புஷ்பிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம், நம்மளாம் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்? தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க. ஒரு குடும்பத்துக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வர்றோம், ஒரு கிராமத்துக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வர்றோம், ஒரு பட்டணத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வர்றோம், ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கொண்டு வருகிறோம். நமக்கு பேரே ராஜ்யத்தின் புத்திரர்கள், ராஜ்யத்தின் சேவகர்கள், ராஜ்யத்தின் ஊழியக்காரர்கள். கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அதனால இங்க என்ன எழுதியிருக்குன்னா, நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். பவுல் சொல்றாரு, என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குவதை பார்க்கிலும் நான் சாகிறது நலமா இருக்கும். அப்படி ஒரு தூசிப்போட நான் ஒரு ஊழியத்தை செய்யறதை விட, சாட்சிக்கேடா ஒரு ஊழியத்தை செய்யறதை விட நான் செத்து போறது நலமா இருக்கும் என்று யார் சொல்றா? பவுல் சொல்றாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, மனுஷனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். என்ன செய்ய? யோக்கியம் என்னது? ரெண்டு இருக்கு, அயோக்கியம் இருக்கு, யோக்கியம் இருக்கு. இந்த ஊழியத்தை நான் யோக்கியமாய் செய்ய நாடுகிறேன். என் ஊழியத்தை ஒருவன் தூசிப்பான் என்றால், என் ஊழியத்தை ஒருத்தன் சாட்சி கேடா பேசுவான்னா, அதை விட நான் ஊழியத்தை செய்யாம நான் செத்துறது நல்லது. அப்படி ஒரு ஊழியத்தை நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத பவுல் சொல்றாரு. அப்படி ஊழியத்தை செய்தேனாலும் அந்த ஊழியம் தேவனால் அங்கீகரிக்கப்படாது. எழுதப்பட்டிருக்கு பாருங்க, தேவனுடைய ராஜ்யம், எல்லாம் சேர்ந்து வாசிப்போம் அந்த வசனத்தை. புசிப்பும் குடிப்பும் அல்ல, இவைகளிலே எவைகளிலே? இந்த 3 காரியங்களிலே. கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருப்பான். ஆமென். தேவனுக்கு அவன் பிரியனாயிருப்பானா? ஊழியம் செய்யறவங்க முதலாவது என்ன செய்யணும்? தேவனுக்கு பிரியனாயிருக்கணும். பிரியமா இல்லம்மா, பிரியனா இருக்கணும்னா என்ன? அவர் என் மேல என்னை லைக் பண்ணணும். நான் அவரை லைக் பண்றது வேற, அவர் என்னைய லைக் பண்ணணும், என் ஊழியத்தை அவர் லைக் பண்ணணும், என்னை குறித்து அவர் சாட்சி கொடுக்கணும். அவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனாய் இருப்பான். நம்முடைய ஊழியத்தை மனுஷனை என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். அங்கீகரிக்க மாட்டாங்க. ஆனா உங்க ஊழியம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கும்போது நாட்கள் செல்ல செல்ல அங்கீகரிப்பாங்க. எங்க அப்பாவே ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படலை, என் ஊழியத்தை அங்கீகரிக்கல. பண்டார பைய, பரதேசி பைய, பைபிளை தூக்கிட்டு போறான், விளங்குவானா, நாசமா போவான்னாங்க. அதே அப்பா தான் ஆமென் என்னை அங்கீகரித்தாங்க, என்னை ஆசீர்வதித்தாங்க, என்னை கனப்படுத்தினாங்க. நீங்க உண்மையா ஊழியம் செய்தா உங்க ஊழியம் உங்க குடும்பத்தில் அங்கீகரிக்கப்படும், உங்க சொந்த பந்தங்கள்ல அங்கீகரிக்கப்படும். அது அங்கீகரிக்கப்பட்டதா இருக்க வேண்டும்.
எத்தனை பேர் விரும்புறீங்க என் ஊழியம் என் சொந்த பந்தங்கள் நடுவில் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கணும். அவங்க தூசிக்க நான் ஒரு ஊழியத்தை செய்யக்கூடாது. அவங்க 4 பேர் நீ தூசிக்க நான் ஊழியத்தை செய்யக்கூடாது. யாரும் உங்களை ஊழியத்தில் உடனே அங்கீகரிக்க மாட்டாங்க. ஊழியத்தின் மேன்மை அவங்களுக்கு தெரியாது. என் மாமனார் ரட்சிக்கப்படலை, என் மனைவி ரட்சிக்கப்பட்டிருந்தா, என் மாமனார் என்னை பற்றி என்ன சாட்சி சொன்னதெல்லாம் இவங்கெல்லாம் ப்ராடு, ஏசுன்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னாரு? ப்ராடுகள். ஆனால் அதே மாமனார் என் ஊழியத்தை அங்கீகரித்து கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். உங்க ஊழியம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது. அதான் நோக்கம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஊழியத்தின் நோக்கம் ஜாலியா என்ஜாய் பண்றது அல்ல, புசிப்பும் குடிப்பும் அல்ல. நம்ம நோக்கம் புசிக்கிறதுலையும் குடிக்கிறதுலையும் இருக்கக்கூடாது. அதனாலதான் சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று. இதெல்லாம் யார் நாடி தேடுறா? அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இது மேல ஒரு நாட்டம் வரக்கூடாது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சாப்பாட்டு மேல நாட்டம் வரக்கூடாது. ஆமென். போன வாரம் குடியாத்தத்தில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். ஒரு முடிச்ச அந்த ஊழியர்களுக்கெல்லாம் சாப்பாடு தனியாக வச்சாங்க. ஒரு சிஸ்டர் சப்ளை பண்ண வருது. உடனே அங்கே இருக்க பாஸ்டர் சொல்றாரு, ரைஸே வேண்டாம் சிஸ்டர், பீஸா கொடுங்க சிஸ்டர். எனக்கு அப்படியே எரியுது. ஸ்தோத்திரம். அப்போ 4 பேருக்கு பீஸ் போனாலும் போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன கொடுங்க? பீஸை போடுங்க. அவங்களே ஆளுக்கு 2 பீஸ் வச்சு தானே பிரியாணி செய்வாங்க. பீஸ் எல்லாம் எனக்கு போட்டுருங்க. என்ன மோகம்? ஆகார மோகம். தேவனுடைய ராஜ்யத்தை விரும்புகிறவனுக்குள்ள என்ன மோகம் இருக்கக்கூடாது? சாப்பாடு மோகம் இருக்கக்கூடாது. வனாந்தரத்தில் 3 நாள் ஆண்டவர் என்ன கொடுக்கல? சாப்பாடு கொடுக்கல. அவங்கள முறுமுறுக்கல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. எனக்கு தெரிந்த ஊழியர் கூட்டத்தில் எல்லாம் கஞ்சி ஊறுகாய் போடணும். இந்த பிரியாணி போடுறத முதல் நிறுத்தணும். நல்ல சுடு கஞ்சி, கொஞ்சம் 4 முருங்கை இலையை உள்ள போட்டு, கொஞ்சம் உளுந்த பருப்பு உள்ள போட்டு, இந்த கஞ்சை கொடுத்தா எழுப்புதல் வந்துடும். அந்த காலம் கஞ்சி தான் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சலாம் ஊழியர் கூட்டங்கள்லாம் 3 நாள் ஃபாஸ்டிங் முடிஞ்சு என்ன கொடுப்பாங்க? ஒரு சிரட்டை அளவுக்கு தான் கஞ்சம் கொடுப்பாங்க, ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. கஞ்சி கொடுத்து வளர்ந்தவங்க தான் இன்னைக்கு நல்லா பிரகாசிக்கிறாங்க. இந்த பீஸ்னா உன் ஊழியமே பீஸா போயிடும். எனக்கு பிரியாணியில் பீஸ் வரலன்னா சந்தோஷப்படுவேன். ஆண்டவர் நமக்கு கொலஸ்ட்ரால் வேண்டான்னு நினைச்சிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புசிக்கிறதுலே ஸ்தோத்திரத்தோட புசிக்கணும். நிறைய ஊழியக்காரன் வீட்டிலே சண்டை. ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஊழியரை கூட்டு போயிருந்தேன். எப்போமாவது கூட்டு போவேன். சரி, சும்மா பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு 10 நாள் 10 வருஷமா இருக்காங்களே, ஒரு ட்ரிப். யுத்தம் முடிஞ்சு புதுக்குடியிருப்பு. நாங்கள் தங்குற இடம்லாம் கதவு கிடையாது, வீட்டில் ஜன்னல் கிடையாது. அப்படி வீட்டில் தான் பாய போட்டு படுத்து ஊழியம் செய்கிறோம். ஃபர்ஸ்ட் டே ரசமும் அப்பளமும் போட்டாங்க. நான் கூட்டு போன ஊழியர், அவர் ஒரு பாஸ்டர் தான், கூப்பிட்டாரு. அகஸ்டின்னாரு. என்ன பாஸ்டர் அப்படின்னு. எப்பா, எனக்கு என்வி இல்லாமல் சாப்பாடே இறங்காது. இன்னும் 10 நாள் இப்படி தான் ரசமும் அப்பளமும் கிடைக்குமான்னாரு. நான் சொன்னேன், சில நேரம் இது கூட கிடைக்காது. இது கிடைக்கிறதே கிருபை, ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. அப்படியே யோசித்தார். நான் சொன்னேன், பாஸ்டர் உங்களுக்கு நாளைக்கே டிக்கெட் போட்டுறேன், இந்தியா போயிருங்க. இப்படி ஆளை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது.
அவங்களுக்கே ரசம் அப்பளம் கிடைக்கிறது பெரிய காரியம், நமக்கு கொடுக்காங்க. நாளைக்கு டிக்கெட் உங்களுக்கு போடுறேன், ரிட்டர்ன் போயிருங்கன்னு கையை பிடிச்சிக்கிட்டாரு. சாரி, நீ அனுப்பிடாத. என்ன நோக்கம் நமக்குள்ள? தேவனுடைய ராஜ்யம் என்ஜாய் பண்றது இல்ல, புசிக்கிறதும் குடிக்கிறதும் ஜாலி பண்றதும் தேவனுடைய ராஜ்யம் இல்ல. அங்க எழுதப்பட்டிருக்கிறது, இவைகளிலே கிறிஸ்துவுக்குள் ஊழியம் செய்கிறவன். சொல்லுங்க, இவைகளிலே. ஆமென். புசிப்பு குடிப்புல இல்ல, இவைகளிலே கிறிஸ்துவுக்குள் ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனா இருப்பான். எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே என் ஊழியத்தில் ஒரு பிரியம் இருக்கட்டும்பா, ஒரு பாசம் வைக்கப்பா, என் ஊழியத்து மேல உங்களுக்கு ஒரு ஆசை வரட்டும்பா. ஹல்லேலூயா. நீங்க பிரியப்படணுமே என் ஊழியத்தில் நீங்க பிரியப்படணுமே, லைக் பண்ணணுமே என் ஊழியத்தை. எத்தனை பேர் சொல்லி என் ஊழியத்தை நீங்க லைக் பண்ணணும்ப்பா, என் ஊழியத்தை குறித்து நீங்க சாட்சி கொடுக்கணும்ப்பா. ஒரு அக்காப்பா, அதை விட வேற சாட்சி என்ன இருக்கு? பிதா குமாரனை குறித்து சாட்சி கொடுக்கிறார், இவரின் நேசகுமாரன். ஆமென் சொல்லுங்க. தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார், அவன் எனக்கு பிரியமானதெல்லாம் செய்வான், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான், என் இருதயத்துக்கு ஏற்றவன். உங்களை குறித்து பிதா சாட்சி கொடுக்கணும். இவா எனக்கு பிரியமானதை மட்டும் செய்வா, எனக்கு சித்தமானதை செய்வா. இவைகளிலே ஊழியம் செய்யணும். 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நீதியும், தேவனுடைய ராஜ்யம், புசிப்பும் நீதியும். இது என்ன ஊழியம்? நீதியின் ஊழியம். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற ஊழியம். கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கம்மா. அநேகரை நீதிக்குள்ளே உட்படுத்துகிற ஊழியம். இந்த ஊழியத்தை செய்கிற உங்களுக்குள்ள நீதி இருக்கணும். அப்பந்தான் நீங்க மற்றவங்களை நீதிக்கு உட்படுத்துகிற ஊழியத்தை செய்ய முடியும். இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னா, ஆகாயத்தில் செலவம் பண்ற ஊழியத்தை செய்துகிட்டு இருப்பீங்க. எல்லாம் பிழைப்புக்காக ஊழியம் செய்துகிட்டு இருப்போம், எல்லாம் சுய மேன்மைக்காக மகிமைக்காக ஊழியம் செய்துகிட்டு இருப்போம். நீதி, தேவனுடைய ராஜ்யம், புசிப்பும் நீதி. நம்முடைய தேவன் யாரு? நீதியின் தேவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீதி. எல்லா வசனங்களையும் எடுத்து சொல்ல நேரம் இல்லை, நிறைய சப்ஜெக்ட் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் வசனம் தெரியும், நான் சொல்லிட்டே போறேன். தேவனுடைய நீதியில ஒன்று உபவாசம். புசிப்பும் குடிப்பும் அல்ல, உபவாசம். சொல்லுங்க, புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதி உபவாசம். இயேசு சொன்னார், பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால். பரிசேயருடைய நீதி என்ன? உபவாசிப்பது. வாரத்தில் 2 தடவை உபவாசிப்பது நீதி. ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு தேவன் ஒரு நீதி வைத்திருக்கிறார், உபவாசம் பண்ணுகிற ஒரு நீதி. அது எப்படி உபவாசிக்கணும்? ஆவியானவருடைய நடத்துதலின்படி. எப்படி உபவாசிக்கணும்? இயேசு தெளிவா சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்திலும் ஜெபத்திலும் அன்றி மற்றவிதத்திலும். நீ என்ன ட்ரம் அடிச்சு உடைச்சாலும் சரி, எத்தனை வல்லமை உண்டு பாடினாலும் சரி, அது புறப்பட்டு அது சொல்ல வந்து பார் நிற்கும். நீதி. பிசாசின் கிரியையை அழிக்கிறதுக்கு தேவன் ஒரு நீதி வச்சிருக்காரு. அந்த நீதி ஃபாஸ்டிங் பிரேயர். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்க? ஃபாஸ்டிங் பிரேயர் போடுங்க, ஒரு கிராமத்தில் இருக்கிற பிசாசின் கிரியை அழிக்கப்படும். ஃபாஸ்டிங் பிரேயரை நம்ம விட்டுறவே கூடாது. அது தேவனுடைய நீதி, அது தேவன் நடத்துதலின்படி, ஆவியான ஒரு நடத்துதலின்படி உபவாசிக்கணும். நாங்கள் மண்டாட்டு கூடாரம் முதலூரில் வச்சுருக்கோம். அதே ஸ்ட்ரீட்டில் ஒரு ஆர்சிக்காரர் இருக்கார். மகளை கட்டி கொடுத்துருந்தார் கோயம்புத்தூரில். அவருக்கு இந்த ஊழியம் செய்கிறவங்கள பிடிக்காது. இவனை சும்மா கொட்டடிச்சுக்கிட்டு காசு வாங்குவானுவேன், அதான் அவர் எண்ணம். இந்த ஆர்சி மாலையெல்லாம் நிறைய போட்டிருப்பார், பக்தி.
அவன் வீட்டில் 4 ஃபாதர்ஸ் இருக்காங்களாம். மகள் கட்டி கொடுத்த இடத்துல கோயம்புத்தூர்ல ஒரு பெண் குரு ஒரு பெண் குரு கிட்ட போய் அவ ஒரு தீய ஆவியை இறக்கி வச்சுட்டா உள்ள. தாலி முதற்கொண்டு அவளுக்கு கலத்தி கொடுத்துச்சு. வீட்டுக்கு வந்துச்சு. எங்கெங்கேயோ போய் அவர் பார்த்துட்டாரு, எங்கேயுமே அது போகலை. கடைசியில் அவங்க சொந்தக்காரங்க தெருவில் உள்ளவங்க சொன்னாங்களாம், நம்ம அகஸ்டின் ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட போங்களாம். நான் மண்டாட்டு கூடாரத்தில் மத்தியானம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், பின்னாடி வந்து நிற்காரு. என்ன நம்மளை தூசிக்கிற ஆளு, இகழ்ச்சியை பார்க்குற ஆளு வந்து நிற்காரு. தம்பி, என் மகளுக்கு பிசாசு கட்டில் இருக்கா, கொஞ்சம் ஜெபம் பண்ண வாங்கலாம். சரி வாரேன் பிரதர். போனா அந்த பிசாசு என்னைய பார்த்தோன்னே சிரிக்குது. உபவாசம் இல்லைன்னா நம்மளை பார்த்து பிசாசு என்ன செய்யும்? சிரிக்கும். சிரிக்கிறது மாத்திரம் அந்த கிச்சன் அந்த டேபிளில் போய் ஏறி உட்காந்துக்கிட்டு கால் மேலே காலை போட்டு சிரிக்குது. சும்மா சிரிச்சது ஒரு ஸ்டேஜ், இப்போ என்ன செய்யுது? கால் மேலே காலை போட்டு சிரிக்குது. நம்மளை பார்த்தா பிசாசு பதறணும், பிசாசு அலறணும், பிசாசு அலக்கடிக்கணும், பிசாசு சத்தமிடணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? கையை தட்டுங்க. உன்னைய பார்த்து பிசாசு சிரிக்க கூடாது. இப்போ எனக்குள்ள என்ன வந்துச்சு தெரியுமா? இது என்ன ஜாதி பிசாசு? உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் துரத்தப்பட வேண்டிய பிசாசு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சில ஆவிகளை மேற்கொள்ளணும்னா உபவாசத்தை ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கணும். நான் அவர்கிட்ட சொன்னேன், நாளைக்கு வந்து நான் ஜெபிக்கிறேன். ஒய்ஃபிட்ட சொன்னேன், நேரே போய் 1 day ஃபாஸ்டிங் முடிச்சிட்டு நேரே பைக் எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு போனேன். சிரிச்ச பிசாசு தலையை கீழே போட்டுச்சு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து பிசாசு தலையை கீழே போடணுமா? நீ உபவாசத்தை உயர்த்தணும். உபவாசத்தை அந்த சூழ்நிலைக்கு தக்க உபவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அந்த சிச்சுவேஷன் அறிந்து உபவாசிக்கணும். இப்ப என்ன ஊழியத்தை செய்ய போறோம், எந்த ஏரியாவுக்குள்ள போக போறோம், எந்த மாதிரி ஜாதி மக்கள் மத்தியில போக போறோம், அதுக்கேற்றபடி 3 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம், 1 day உபவாசம். போய் ஜெபம் பண்ணேன், பிசாசு ஓடிச்சு. ஆமென் சொல்லுங்க. சொந்தக்காரங்க ஆசி ஃபாதர்கிட்டலாம் போய் சொன்னாராம், நீங்களாம் வேஸ்ட்டு, நீங்களும் தண்ணி தெளிச்சு பார்த்தீங்க, ஒன்றும் நடக்கலை. ஆமென். அந்த கூடாரத்தை போட்டு கொட்டடிச்சிட்டு கிடக்கானே, அவன் வந்தான், ஓடிச்சு. என் மகா நல்லா இருக்கா? உங்க ஊழியம் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வல்லமையும் வரமும் வெளிப்படாம உங்க ஊழியத்தை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? அங்கீகரிக்க மாட்டாங்க. எங்க ஊழியத்துக்கு அவர் தான் ஆதரவா மாறிட்டாரு. ஒரு அங்கீகாரம் எப்ப வரும்? சிறைப்பட்டவர்களை விடுவிக்கும் போது, கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கும் போது, இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டும் போது. அதான் ஒரு சுவிசேஷ ஊழியம். சுவிசேஷ ஊழியம் 3 காரியம். கை வைத்து சொல்லுங்க. சிறைப்பட்டவர்களை விடுவிப்பது, கட்டுண்டவர்களை கட்டவிழ்ப்பது, இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுவது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இருதயம் நொறுங்கி போயிருப்பாங்க. நீங்க 2 வார்த்தை சொன்னா அவங்க காயங்கள் கட்டப்படும், ஆறுதல் உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும். அதுதான் சுவிசேஷ ஊழியம். நீதி எது? நீதி உபவாசித்து ஜெபிப்பது. ஆமென். உங்க நோக்கம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஒரு ஊழிய இவைகளிலே, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தால். இவைகளிலே சொல்லுங்க. இவைகளிலே ஒன்று நீதி, உபவாசம். அடுத்த நீதி என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். அடுத்த நீதி என்ன? இயேசு சொன்னார் யோவானை பார்த்து, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு
ஏற்றதா இருக்கிறது. இயேசு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. ஊழியத்தை செய்கிற நீங்க நீதியா ஊழியம் செய்யணும்னா ஆவியானவர் சத்தத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து ஊழியம் செய்யணும். கீழ்ப்படிந்து எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை மாசம் ஆச்சு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கீழ்ப்படுகிறவனுக்குத்தான் கர்த்தர் பேசுவார். கீழ்ப்படியாதவன்கிட்ட என்ன செய்ய மாட்டாரு? பேச மாட்டார். 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கணும், 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்கணும். ஆண்டவர் செல்லர் நம்மளோட பேசுவார். பேர் சொல்லி பேசுவாருங்க. மகனே எழுந்திரும்பாரு, மகளே எழுந்திரும்பாரு. சிலர் நம்மளை மென்மையா டச் பண்ணுவார். நான்லாம் பார்த்துருக்கேன், டச் பண்றாரு. எழும்பி பார்த்தா 4 மணி. ஆமென். அவருக்கு தெரியும் இவனை மென்மையா டச் பண்ணா எழும்பிடுவான். இவனை லேசா பேர் சொன்னா எழும்பிடுவான். அங்க ஸ்டீன்னா எழும்பிடுவான். எத்தனை பேரை காலை தோறும் கர்த்தர் எழுப்புகிறார்? ஆமென் சொல்லுங்க. எழும்புறீங்களா? கீழ்படுறீங்களா? இல்லை இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு ஸ்டேஜ் தூங்கட்டும், உறங்கட்டும், கை. சிலர் தூங்குற டிசைனை பார்த்தா வித்தியாசமா டிசைனா தூங்குறான். ஐயா நித்திரை செய்யட்டும். நித்திரை செய்யட்டும்னா அவன் அவுட்டு. எழுமுனாதான் உண்டு. வீட்டில் மனைவியே சொல்லுவாங்க, அந்த ஆள் எழுமுனாதான் உண்டு. ஸ்தோத்திரம். எங்க கிளை ஊழியத்தில் ஒரு ஊழியக்காரன், நான் ஜபத்தில் தரித்திருந்து இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு பேசினான். மனைவியான் பக்கத்தில் இருந்து, இவன் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு வந்தான், எங்க ஜபத்தில் தரித்திருந்தான். மனைவிக்கு நம்ம கீழ்ப்படிதல் தெரியும். நம்முடைய முரட்டாட்டம் புருஷனுக்கு. எத்தனை ஒரு புருஷன் இருக்காங்கம்மா? அந்த ஆள் இருக்காரா இல்லையா? இருக்காருங்கிறவங்க கை வைத்துங்க. இருந்தாலும் அந்த ஆள் இல்லாத மாதிரி தான். ஸ்தோத்திரம். நீங்க பண்ற முரட்டாட்டம்லாம் யாருக்கு தெரியும்? நீங்க கீழ்ப்படிதல் உள்ளவங்களா, முரட்டாட்டம் உள்ளவங்களா? ஒரு டீ கேட்டா கொடுக்குறீங்களா? அதுக்கு 1000 பேச்சு பேசி. அன்னைக்கு ஒரு மனுஷன் காலையில், இன்றைக்கும் நாங்கள் காலையில் 5:15 டீ குடிக்க போயிட்டோம். 3 மணி வர ஒரு ஊழியத்தின் காரியத்தை முடிச்சுட்டு 4 மணிக்கு வீட்டுக்கு, மோப்பரில் பையங்க இருக்காங்க, வீட்டுக்கு காரில் வந்தால் அவன் செல்லை எடுக்கவே இல்லை. 2 பையங்களும் 4லேருந்து 5:15 வர காரில் தூங்கிட்டு 5:15க்கு டீ குடிக்க போனோம். அதே போல் ஒரு இடத்துல டீ குடிக்க ஒரு மனுஷன் வந்திருக்கார், பெரிய மனுஷன். எதுக்கானாச்சு டீ குடிக்க காலில் இங்கே வந்திருக்கீங்க? போங்க பிரதர், ஒரு டீ கேட்டாவா 1000 பேச்சு பேசுவா. அதை விட பேசாமல் கடையில் 10 ரூபா கொடுத்து டீயை குடிச்சிட்டு போயிடுறேன். நிறைய பேர் உங்களை விட்டு ஒதுங்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? கீழ்ப்படிய மாட்டீங்க. மனைவிகளே, எந்த புருஷருக்கு? எல்லா பிரதருக்கும் கீழ்ப்படிவீங்க. அப்படியா பிரதர்? செய்துறேன் பிரதர். வேதம் என்ன சொல்லுது? உன் சொந்த புருஷனுக்கு அது தேவநீதி. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது தேவநீதி. ஆவியானவர் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது தேவநீதி. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்க கீழ்ப்படிதல் உங்க பிள்ளைகளுக்கு தெரியணுமா? எத்தனை பேருக்கு பிள்ளைகளை கர்த்தர் வச்சிருக்கார்? எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிவாங்க. உங்க கீழ்ப்படிதல் பிள்ளைகளுக்கு தெரியணும். எங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிவாங்க. ஆமென் சொல்லுங்க. நான் ஏன் கீழ்ப்படியணும் பிரதர்? வேதம் என்ன சொல்லுது? ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், அது நீதி. மனைவி இந்த வீட்டுக்கு போகாதங்கன்னா அந்த வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது? அந்த சிஸ்டர்கிட்ட பேசாதங்கன்னா அந்த சிஸ்டர்கிட்ட என்ன செய்யக்கூடாது? நான் பேசத்தான் செய்வேன். அங்கிறது முரட்டாட்டம் பண்றது பில்லி சூனிய பாவத்துக்கு ஒப்பானது. இன்னைக்கு ஊழியக்காரங்கிட்ட இருக்கிற ஆவி என்ன ஆவி? முரட்டாட்ட ஆவி. இல்ல, நான் பேசிதான் அவன்.
ஏன் பேச, உன்னையே டைவர்ஸ் பண்ணிடுவேன். நீ ரொம்ப என்னைய டிஸ்டர்ப் பண்ணா ஒன்னையே கட் பண்ணி விட்டுருவேன், அங்கே ஜாயின் பண்ணிடுவேன், இங்கே கட்டிங் அங்கே பேஸ்டிங். அப்படி மிரட்டியே வச்சிருக்க ஆட்கள்லாம் இருக்காங்க. தேவனுடைய நீதி என்னது? கீழ்ப்படிதல். ஆமென் சொல்லுங்க. புசிப்பும் குடிப்பும் பிரசங்கம் அது இதெல்லாம் ரெண்டாவதுங்க. ஒரு கீழ்ப்படிதல். சின்ன சின்ன சத்தத்துக்கும் கீழ்ப்படிந்து பழகுங்க. கர்த்தர் இந்த நேரம் என்ன சொல்றாரு, என்ன பேசுறாரு, இங்க போனங்காரா போண்டாங்காரா, கீழ்ப்படிதல் வர வர நீங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா மாறிடுவீங்க. ஆமென் சொல்லுங்க. சில ஆஃபரிங் எல்லாம் ஆண்டவர் குடும்பாரு, உடனே கீழ்ப்படிஞ்சு கொடுத்துடணும். எத்தனை பேர் அப்படி கொடுத்துருக்கீங்க? யார்கிட்ட ஆண்டவர் பேசுவார் தெரியுமா? கீழ்ப்படிதலை விரும்புகிறவர்களோடு தான் கர்த்தர் பேசுவார். மற்றவங்கிட்ட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? பேச மாட்டார். ஆபிரகாம்கிட்ட 13 வருஷம் கழிச்சு தான் பேசினாராம். இந்த கீழ்ப்படுகிற மைண்ட் உனக்குள்ள வந்துச்சுன்னா தான் கர்த்தருடைய சத்தம் கேட்கும். எல்லார்ட்டையும் போய் பேசிக்கிட்டே இருக்க மாட்டாரு. அவருக்கு தெரியும் இவன் சுவாபம் முரட்டாட்ட சுவாபம், இவன் சொந்த வழியில தான் போவான், என்ன சொன்னாலும் இவனுக்கு உணர்வு வராது. சிலர்லாம் ஆண்டவர் எழுப்பாம விட்டுறாரு. ஒரு ஊழியக்காரன் கிருபையை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் எப்போ? எத்தனை மணிக்கு? ஊழியக்காரன் கிருபையை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் எந்த நேரம்? அதிகாலை 3 இருக்கட்டும், 4 இருக்கட்டும், 5 இருக்கட்டும், 6 இருக்கக்கூடாது. காலைதோறும் என்னை எழுப்புகிறீர். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, காலைதோறும் என்னை எழுப்புகிறீர். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவர் நம்மளை எழுப்புறது. கீழ்ப்படுகிறவங்கள தானே எழுப்புவாரு. டைமா பார்க்குறவங்கள எழுப்புவாரா? 4 மணி தானே ஆச்சு, என்ன 1 மணி நேரம் தூங்குவோம். 5 மணி தானே ஆச்சு, என்ன ஒரு 1/2 மணி நேரம் தூங்குவோம். தண்ணி தெளிச்சு விட்டுருவாரு. இது என்ன மாடு? எரும மாடு. இது என்ன செய்யாது? எழும்பாது. எரும மாட்டுக்கு என்ன கிடையாது? மழை பெய்ச்சா சொல்லுமா? மழை பெய்ச்சாக்கும். எங்க பெய்ச்சு? உணர்வு இல்லாத இருதயம் இருள் அடைந்தது. ஒரு ஊழியக்காரனுக்குள்ள உணர்வு இருக்கணும். என்ன உணர்வு? கீழ்ப்படுகிற உணர்வு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அந்த நேரம் உனக்கு ஒரு உணர்வை கொடுப்பாரு பாரு. அந்த உணர்வுக்கு நீ மதிப்பு கொடுக்கணும். அந்த உணர்வை கொடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு பேர் என்ன? உணர்வின் ஆவியானவர். கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பேரோடு உணர்வின் ஆவியானவர் இருக்கிறாரு? எத்தனை பேரை உணர்த்துறாரு? உணர்த்துவார். எங்க அண்ணன் ஒரு சாட்சி சொல்லுவாங்க. இதே ஆவடியில் பாபண்ணே வந்து அந்த ஜோதி பாஸ்டர் சர்ச்சில் தான் தங்கி இருப்பாங்க. அங்கே இருந்து ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ராஜன் பாபு ஜிபிஎஸ் அண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸ், எல்லாருக்கும் பிடிக்கும் அண்ணனை. அண்ணன் ஒரு நாள் ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஆண்டவர் சொல்றாராம், உணர்வு ஆவியானவர், நேரே போ, இந்த தெருவில் போய் அந்த தெருவுக்கு திரும்பு, இந்த வீட்டு கதவை தட்டு. நேரே போய் அந்த வீட்டு கதவை தட்டுறாங்களாம். ஒருத்தன் கதவை திறந்துச்சு. யாருடா இது? சாகம் விட மாட்டீங்களா? என்ன விட மாட்டீங்களா? பார்த்தா ஸ்டூலை போட்டு ஃபேன்ல கயிறை போட்டு வச்சிருக்கானா. ஒரு உணர்வு நமக்குள்ள தேவன் கொடுப்பார்னா அது ஒரு ஆத்துமாவை சந்திக்கும், ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கும், ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து விடுவிக்கும். ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் உங்களுக்கு அந்த உணர்வை தேவன் கொடுப்பாராக. உணர்வு வேணும். ரொம்ப ஊழியக்காரனுக்கு என்ன வேணும்? சின்ன சின்ன காரியத்திலேயும் அம்மா உங்களுக்கு உணர்வு வேணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு கொடுக்கிறதுல ஒரு உணர்வு வேணும். ஒருத்தரோடு பேசுறதுல சொல்லுவாங்க, சரியான டைம் நீங்க போன் போட்டீங்க. ஒருத்தர் சொன்னாரு, நான் என் மனைவி பிள்ளைகள்லாம் சூசைடுக்கு ரெடியா இருந்தோம், உங்க போன் வந்துச்சு, பிழைத்து இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேங்க, எனக்கு இன்னைக்கு உணர்வை தாரோம். கீழ்ப்படுகிறவங்களுக்கு தான் உணர்வை கொடுப்பாரு.
கீழ்ப்படியாதவன்கிட்ட உணர்வை எடுத்துருவாரு. கீழ்ப்படியணும். வீட்டில் கூட சில நேரம் கோபம் வர்றோம், சண்டை வர்றோம், பிரச்சனைகள் வர்றோம். அடுத்த நிமிஷம் என்ன செய்யணும்? உணர்வின் ஆவியானவர் சொல்லுவாரு, இதெல்லாம் நீ கீழ்ப்படி, பொறுமையாரு, சகித்துக்கொள், மன்னிப்பு கேளு. உடனே அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படியணும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி. நீதினா என்னது? உபவாசம். இரண்டாவது கீழ்ப்படிதல். மரண பரியந்தம் பிதாவுக்கு இயேசு தானாக ஒன்றையும் செய்யல. பிதா காண்பிப்பது எதுவோ அதைத்தான் செய்தார். அதை தான் கீழ்ப்படிதல். ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அதைத்தான் அந்த பிள்ளை செய்து, அதுதான் என்னது? நான் சுயமாய் ஒன்றும் செய்யறதில்லை. உம் நாமம் துதிக்க எனக்கு தோல்வியே வருவதில்லை. ஆமென். கவலை தெரியக்கூடாது நம்ம முகத்துல. 1000 கவலை இருக்கலாம், கவலை என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது. ஆமென். முக மலர்ச்சி. ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, முக மலர்ச்சியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? முக மலர்ச்சியா இருக்கணும். ஆண்டவரை தேடுற பிள்ளைகள் முகம் எப்படி இருக்கணும்? சூரியனை போல பிரகாசிக்கணும். ஒரு இருள் வந்து முகத்தில் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஒரு கவலை வந்து முகத்தில் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா என்ன இவரே இப்படி சுகமா இருக்காரு. திருப்பூர்ல ஒரு தம்பி கடை வச்சிருக்கான், நல்ல ஆத்ம ஆதாயம் பண்ணுவான். ஒரு அம்மாவுக்கு புருஷன் இறந்தது, சின்ன பையனை வச்சுக்கிட்டு இருக்கு. சர்ச்சுக்கு போங்கக்கா, உங்களுக்கு நல்ல ஆறுதல் கிடைக்கும். சர்ச்சுக்கு அந்த பையனை கூப்பிட்டு போனாங்களாம். சர்ச்சில் பிரசங்கெல்லாம் முடிஞ்சு, சர்ச்செல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த சின்ன பையன் சொன்னானா, என்னம்மா அண்ணாச்சி நம்ம சோகம்லாம் போகும் சர்ச்சுக்கு போனான்னாங்க, அங்கே போனால் அந்த பாஸ்டரே சோகமாக இருக்காருமா. அங்கே விசுவாசிகளை பார்த்தா இன்னும் சோகமாக இருக்காங்கம்மா. நம்ம சோகம் எங்கம்மா போக போகுதுன்னு நானா. அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானம், பரிசுத்தாவின் சந்தோஷம். அதெல்லாம் பேசணும்னா என்ன 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேறும். நீதியோட முடிச்சிடுறேன். ஆமென் சொல்லுங்க. நீதியினால் உங்கள் இருதயங்கள் ஸ்திரப்படட்டும். நீதியை தரித்து கொண்டு இந்த இடத்தை விட்டு போக போறீங்க. ஆமென் சொல்லுங்க. நீதினா உபவாசம், நீதினா உபவாசம், நீதினா கீழ்ப்படிதல். ஆமென் சொல்லுங்க. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிந்திருக்க கடவுது, தெரிந்திருக்க கடவுது. எத்தனை பேர் கீழ்ப்படிதல் உள்ள மனைவியா இருக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் கீழ்ப்படிதல் உள்ள புருஷனா இருக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் கீழ்ப்படிதல் உள்ள ஊழியனா இருக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். கீழ்ப்படிதல். சின்ன சின்ன விஷயத்துல கீழ்ப்படிங்க. ஆவியானவர் சத்தம் கேட்டு இந்த ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க, சொல்லிருங்க, அங்க ஒரு ரட்சிப்பு உண்டாகும். கீழ்ப்படிதல். என்ன ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். நீதிங்கிறது பரிசுத்தம். தேவன் ஒரு நீதியை வச்சிருக்கிறாரு. அந்த நீதிக்கு பேர் என்ன? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே, தரிசிப்பதில்லையே. நம்முடைய ஊழியமே மக்கள் தேவனை தரிசிக்கணும். அப்படின்னா நம்ம ஆண்டவரை முதல் என்ன செய்யணும்? தரிசிக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும். அப்ப அந்த நீதியை தான் தேவனை தரிசிக்க வைக்கும். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்றவன் பிரவேசிக்க மாட்டான், என்னை தரிசிக்க மாட்டான். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும். ஆமென் சொல்லுங்க. இன்னும் பரிசுத்தம். இந்த 6 மாதம் இந்த வருஷத்துல பரிசுத்தமா நீங்க இருந்திருக்கலாம். இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது. இந்த 6 மாதத்துல இன்னும் பரிசுத்தம். எத்தனை பேர் விரும்புறீங்க? பரிசுத்தத்தை என்ன செய்யணும்? விரும்பணும். ஆமென். பரிசுத்தத்தின் மேல உங்களுக்கு ஒரு தாகம் இருக்கணும். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும். என் கண்கள்ல ஒரு பரிசுத்த மகிமை தங்கி இருக்கட்டும். நம்ம கண்கள்ல என்ன தங்கி இருக்கணும்? அந்த கண்கள் தான் பிசாசை எரிக்கும் கண்கள். உங்க கண்ணை பிசாசு பார்க்காது. நிறைய நேரம் பிசாசு வரட்டும் போது சொல்லுங்க, என் கண்ணை பாருங்க, அது என்ன செய்யாது?
பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சில நேரம் நம்ம அதை பார்க்க மாட்டோம், பயம் உள்ள. நம்ம கொஞ்சம் வீக்காக இருக்கோமே, கொஞ்சம் அங்கங்கே இருக்க பிரச்சனை அப்படின்ட்டு அது கண்ணை நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா அது நம்மளை பார்த்து மிரட்டிடக்கூடாது, பிசாசம் கண்ணை உருட்டோம். அதனால் நிறைய பேர் அது கண்ணை பார்க்கறது இல்லை. ஆனால் உண்மையாக நீங்கள் பரிசுத்தத்தில் இருந்தீங்கன்னா என் கண்ணை பாருன்னுங்க, பிசாசு பார்க்காது. ஏன் தெரியுமா? உங்கள் கண்ணில் கர்த்தர் ஒரு மகிமை வச்சிருக்கிறார். ஒரு பரிசுத்த மகிமை ஒரு ஊழியக்காரனுடைய கண்ணில் இருக்கணும். அந்த கண் தான் பிசாசை நீங்க பார்க்கும் போதே எரிச்சு போட்டுரும். அது சொல்ல, என்னைய பார்க்காத, கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரீகாரா ஷகேனி அங்கராபா, ஓ ரீகா ஷகேனி அங்கராபா. அந்த கண்ணில் இருந்து ஒரு மகிமை வெளிப்படும். ஆமென். பரிசுத்தம், பரிசுத்தம். என் ஜீவன் எல்லை எங்கில ஒரு பரிசுத்தம், என் கண்ணில் ஒரு மகிமை, என் எண்ணங்கள்ல ஒரு மகிமை, என் சிந்தையில் ஒரு மகிமை. ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தாவே சொல்லலாம், ஊழியம் செய்யலாம், ஆனா தேவனை தரிசிக்க முடியாது. தரிசிக்கிறதுக்கு பரிசுத்தம் தேவை. ஆமென் சொல்லுங்க. தேவன் ஒரு நீதி வச்சிருக்கிறார், பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும், எல்லாம் சொல்லுங்க, ஒருவனும். பெரிய பிஷப்பா இருக்கலாம், பெரிய அப்போஸ்தலிக்கா இருக்கலாம், பெரிய பாஸ்டரா இருக்கலாம், இவரா இருக்கலாம், அவரா இருக்கலாம், ஆனா அந்த நீதி அங்க பேசும். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை நீங்க விரும்பணும், வாஞ்சிக்கணும். இயேசுவை பார்த்து பிசாசு சொல்லு, இவர் யாரு? தேவனுடைய பரிசுத்தர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து பிசாசு சொல்லலாம், இவன் யாரு? தேவனுடைய பரிசுத்தர். இந்த பரிசுத்த ஊழியனை தான் தேவன் அங்கீகரிப்பார், தேவன் பிரியப்படுவார். ஆமென் சொல்லுங்க. அந்த ஊழியத்தில் தான் மகிமை வெளியரங்கமாகும். எத்தனை பேர் என் ஊழியத்தில் மகிமை வெளியரங்கமாகணும்னு விரும்புறீங்க? ராகா ஷகராபா ஹாத்தினியா கராபா. உங்க ஊழியத்தில் மகிமை வெளியரங்கமாகணும்னா எவ்வளவு பரிசுத்தம் உங்க ஊழியத்தில் பெருகிட்டே இருக்குதோ அவ்வளவா உங்க ஊழியத்தில் மகிமை வெளியரங்கமாகும். பரிசுத்தத்தில் அங்க பிரச்சனை வந்துச்சுன்னா இக்கோபோத்னா என்ன? மகிமை விலகிறோம். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தம் விலகிச்சா என்ன விலகிறோம்? மகிமை விலகிறோம். இலங்கையில போகும்போது, இலங்கை பாஸ்டர் இருந்தோன்னே எனக்கு இலங்கை சம்பவமே வருது. ஒரு ஊழியர் என்னைய கூட்டு போனாரு. ஒருத்தர் ஆப்பிள் வித்துக்கிட்டு இருக்காரு, தள்ளு வண்டி போட்டு. இவர் யாரு தெரியுமான்னாரு. தெரியலையே. இவர் ஒரு பாஸ்டர் விழுந்துட்டாரு. போலீஸே எழுதி வாங்கிட்டான், இனி நீ என்ன செய்யக்கூடாது? ஊழியம் செய்யக்கூடாது, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிரு. போலீஸ் எழுதி வாங்கி அனுப்பிட்டு இப்ப ஆப்பிள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. இக்கபோத். பரிசுத்தம் இருக்க இருக்க உங்க ஊழியத்தில் என்ன உண்டாகும்? மகிமையின் மேல் மகிமை உண்டாகும். மகிமையின் மேல் மகிமை அடைந்து நீங்களும் மறுரூபப்படுவீங்க. உங்க ஊழியத்தில் வர்றவங்களும் மறுரூபப்படுவாங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க? என் ஊழியத்தில் வர்றவங்க, என் ஃபெல்லோஷிப்ல வர்றவங்க மகிமை அடைந்து மறுரூபமாகணும். ராகா தா ராசே. அவங்க இடரல் அடைந்து போயிடக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது. என் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, என் ஊழியத்தில் உள்ளவங்க, ஆமே, என் ஜெபக்குழுவில் உள்ளவங்க என் பரிசுத்தத்தை பார்த்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகணும். எல்லாம் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. ஷீலராதானாமா. இவைகளிலே ஒருவன் ஊழியம் செய்தால், இவைகளிலே கிறிஸ்துவுக்குள் ஊழியம் செய்தால் அவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருப்பான். ரீகா பஹாரா சியாந்தாராபா தீகினி மாகாரா சியாக்கினியா. அப்பா, நீர் என்னில் பிரியப்படணும். ஓரி சீக்கராபா. என் ஊழியத்தை குறித்து நீங்க சந்தோஷப்படணும். என் ஊழியத்தை குறித்து நீங்க சாட்சி சொல்லணும். உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே என்று என்னை நீங்க கூப்பிடணும்ப்பா.
ரீகாரா ஷியாதானாமா. ஜெபிங்க ஜெபிங்க. ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தை பண்ண போறோம். தீரினே மாக்கா ஷாக்கராபா. கிறிஸ்துவுக்குள் இவைகளிலே ஊழியம் செய்தால், கிறிஸ்துவுக்குள் இவைகளிலே ஊழியம் செய்தால், உங்க ஏம், உங்க போக்கஸ், உங்க நோக்கம் இன்னைக்கு மாறட்டும். வருஷத்தின் நடுவில் தேவன் உங்களை உயிர்ப்பிப்பாராக. வருஷத்தின் நடுவில் ஒரு நீதி வெளிப்படுவதாக. நீதி உள்ள ஒரு ஜீவியம். உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். உங்கள் ஊழியம் தூசிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். அநேகர் மேல ஜபாபிஷேகம் இறங்குகிறது. விடியற் கால ஜபாபிஷேகம், அதிகாலை ஜபாபிஷேகம். அதிகாலையில் தேவ சமூகத்தில் தரித்திருந்து கிருபைகளை பெற்றுக் கொள்ளுகிற அபிஷேகம். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ். எழும்புகிற அபிஷேகம். நுகங்கள் முறிகிறது, கட்டுகள் உடைகிறது. எழும்பு சீயோனே, எழும்பு. உன் வல்லமையை தரித்துக்கொள். ரேகா ஷகபா தரசியந்தரபா, ரேகா ஷக்கினி அங்கரபா. ஓ ரிபாபா சந்தரனே. ஹalleluya. ரிகபா கபா ஷக்கினி அங்கரபா. ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Jesus, Holy Spirit.